ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மதுரையை தாண்டி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மதுரையில் வந்து டயர் தேடினோம். அப்போலோ ஆல்ஃபா ஃபஸ்ட்டு மெச்சிலைன் தேடினோம். மெச்சிலைன் எங்கேயுமே கிடைக்கல. எல்லாம் ஆர்டர் போட்டு வாங்கணுன்ட்டாங்க. சரி, மெச்சிலைனே இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆல்ஃபாவாவது வாங்குவோம், அப்போலோவாதும் H1 வாங்குவோம் அப்படின்ட்டு H1 தேடினா ஒரு 2-3 இடத்துல இருந்துச்சு. 2-3 இடத்துலையுமே மாட்டோம்ட்டாங்க. வெளியில் கொடுத்து மாட்டிக்கங்க அப்படின்ட்டாங்க. நம்மளும் வேறு இன்றைக்கி ரைடு கிளம்பி ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணி போய்கிட்ட கீழே சரி டயரை மாற்றிடுவோம் அப்படின்னு நினச்சோம். பார்த்தா ரொம்ப சிரமமாக போச்சு. டயர் வந்து நமக்கு ரொம்ப வீக்காக இருக்குது. இப்போ வந்து என் ஃப்ரெண்டு கடை வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்குது. இப்போ தான் புதுசாக வந்து வேறு ஒரு இடத்துல இருந்துச்சு, பக்கத்தில் ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் ஷாப் இருந்துச்சு. இப்போ புதுசாக பெருசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஹைவேலே இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது. அவர்கிட்ட கேட்டேன், சரி வாங்க ப்ரோ இருக்குது வந்து மாட்டிக்கலாம் அப்படின்னாரு. நான் வந்து கேட்ட மற்ற எல்லா இடத்தையும் விட இங்கே ரொம்பவே கம்மி, ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. நமக்குன்றனாலும் இல்லை, கஸ்டமருக்குமே வந்து கம்மியாக தான் கொடுக்குறாப்புல. மோட்டோ டிசி செல்வானா ஃபேமஸான ஆள் தான், எல்லாருக்கும் தெரியும். இன்ஸ்டாவிலையுமே நல்ல ஃபேமஸான ஆள், நம்ம நண்பர் தான். இப்போ அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். ஷாப் ஓப்பனிங்க்கு நம்ம போக முடியல. அதனால் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கோம். கேட்டேன், வர சொல்லிட்டாப்புல. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம திண்டுக்கல் டோல் தாண்டியாச்சு. ஒட்டஞ்சத்திரத்தில் போய் மாற்றிக்கிட்டு அப்படியே கூலிங்க்காக கொல்லியும் ஏற்காடும் 2ல் ஏதாவது ஒன்று ஏறிட்டு அப்படியே பெனுகொண்டா டைம் இருந்தால் நல்லா பட்ஜெட் இருந்துச்சுன்னா கூர்க்கு இது பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரிப்பு வந்து அன்பிளான்டு ட்ரிப்பு தான், பிளானே இல்லை. வெயிலுக்கு எங்கேயாவது கூலிங்கில் போய் உட்காருவோம் அப்படின்றக்காக தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த ட்ரிப்பு வந்து ரொம்ப 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 பட்ஜெட்டான ட்ரிப்பு. ஏன்னு கேட்டால் ரொம்ப டைட்டான சுச்சுவேஷன். சொன்னல, போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன். கேரேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். பெயிண்டிங் கேரேஜ், ரீஸ்டோரேஷன் எல்லாம் பண்ணுறதுக்காக கேரேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த இதில் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு அமௌண்ட்லாம். ஸோ வந்து அந்த ஒர்க் ப்ரெஷரை வந்து சரி பண்ணத்தான் முக்கியமாக வந்து இன்றைக்கி ரைடை ஸ்டார்ட் பண்ணதே. ஏன்னா அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் மாதிரி அப்படியே டிப்ரெஷனாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. யாருக்காக இருந்தாலும் தெரியும், உங்களுக்கே தெரியும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனா எப்படி இருக்கும், அதுவும் புதுசாக ஒரு பிஸ்னஸ்குள்ளே நுழையில எப்படி இருக்கும் என்னன்றது தெரியும். அதனால் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருந்துச்சு. சரி, ரைடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம், நம்மளும் ரைடு ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு தான் லாஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து இதுக்கு போயிருந்தேன், டிவிஎஸ் ரைடு. அது ஒரு மினி ரைடு தான். போயிட்டு இந்த வீக் வந்து இங்கிட்டு கிளம்பியாச்சு. இது வந்து கொஞ்சம் லாங் ரைடாக போகும்ட்டு தான் அப்படியே பிளான் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். ஆனால் லாங் ரைடு ரொம்ப ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எப்படி போகிறதுன்னு போய்கிட்டு இருக்கேன். இந்த ரூட்டு செம்பட்டி ரூட்டு போட்டாச்சா என்னன்றது தெரியலை. போவோம், ரொம்ப நாளாச்சு போய், ரைடுகள்லாம் போய் ரொம்ப நாளாச்சுல, அதனால் பார்ப்போம். டயர் வந்து நமக்கு டயர் பெரிய டாஸ்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. எங்கனக்குள்ளே எப்போ பஸ் ஸ்டாண்டுன்றது தெரியாது, அந்த அளவுக்கு இதுவாகிடுச்சு. ஒரு இடத்துல மட்டும் ரொம்ப வீக்காக இருக்குது. அதனால் நம்ம பார்த்து மெதுவாக தான் போகணும், பொறுமையாக தான் போய்கிட்டு இருக்கேன். தம்பி, பின்னாடி டாப் பாக்ஸை லாக் பண்ணிட்டோமா? ஓகே, லாக்லானே இருக்குது. ஓகே, எதையும் கீழே மிஸ் பண்ணல? ஓகேப்பா. இன்றைக்கி நம்மளோட பில்லியனா யார் வர்றதுன்னா, அவர் வந்து நம்ம எடிட்ரு, நம்ம தம்பி தான். அவர் பேர் வந்து பாண்டித்துறை. தெளிவான ஆள், பயங்கரமான ஆள். எடிட்டிங்கில் வந்து பயங்கரமாக பிரித்து மேய்வேன்ருக்காப்புல, பார்த்துருவோம். இன்றைக்கி பில்லியனா தூக்கி வண்டியில் RRல உட்கார வச்சுக்கிட்டு வந்தாச்சு. அவரோட இன்பம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாத அளவுக்கு இன்பமாக வருவார். RRல பின்னாடி பில்லியனாக வரணும்னா சும்மா சாதாரண விஷயம் இல்லை. உள்ளுக்குள்ளே மனம் திறந்து பேச விட்டாதான் தெரியும் அவரோட கஷ்டத்தை. நம்ம கேட்குறோன்றக்காக சொல்ல மாட்டான். நம்ம தம்பி தான், நல்ல பையன். இந்த ரைடு ஃபுல்லாக தம்பி நம்ம கூட தான் வருவாப்புல. வேறு லெவலாக ஃபன்னாக போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோட்டு நல்லா தான் இருக்கும் பிறகு, ரோடு போட்டாச்சு பிறகு. இங்கிட்டலாம் நல்லா இருக்குது. இங்கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் போடாமல் இருந்துச்சு. ஊடாலெலாம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஊடால போட்டிருந்தாங்க.
ஆத்தூர் ஹிடன் ஃபால்ஸ் போகிறோம்ட்டு. அது ஹிடன் ஃபால்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம சேனலில். அதில் ஆத்தூர் எறிய வந்திருப்போம். அதே டைமில் ஆத்தூர்லேருந்து அப்படியே சுற்றி ஒட்டஞ்சத்திரமும் போயிருப்போம். ஃப்ரெண்டு கடைக்கும் போயிருப்போம், அவர் கிடைக்கும். அப்போ வந்து இதில் வந்தது. அதுக்கு பிறகு ஒரு 2-3 தடவை கோயம்புத்தூர் போயிட்டு வந்திருப்பேன். ஒரு 4-5 தடவை கோயம்புத்தூர் போயிட்டு வந்திருப்பேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாச்சு. கேரேஜ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போக முடியலை, எங்கிட்ட ரைடே போக முடியலை. நானும் ஆஃப்டர் பொங்கலுக்கு பிறகு எங்கேயுமே ரைடே போகலை. ரொம்ப ரைட் போகவே இல்லை. ரைடுன்னு போகல. ஆனால் பைக்கில் அங்கங்கே சுற்றிக்கிட்டு தான் இருந்தேன். வேலை இருந்துச்சு, அதனால் போனோம். சென்னை, பெங்களூர் அடிக்கடி போய்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருந்தேன். வீடியோவாக ஃப்ரீயாக பண்ண முடியலை, ஒர்க் ப்ரெஷர்லேயே போகிறதுனால. நைட்டாக ரிலாக்ஸாக ஒரு ரைடு, ப்ராப்பராக ரைடிங் கியர்ஸ் எல்லாம் போட்டு நைட்டாக ரைடு போய்கிட்டு இருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 80க்கு மேலே போகலை. ஏன்னு கேட்டால் நமக்கு டயர் ரொம்ப வீக்காக இருக்குது. நம்ம நண்பர் கடை பூந்தொட்டிக்கும் வந்து கொஞ்சம் சேஃபாகவே தான் ட்ரைவ் பண்ணணும். ஹெல்மெட்லாம் போட்டு போங்கய்யா. ஹைவே ஆயிடுச்சு உங்கள் ஏரியா. சின்ன ரோடாக இருந்துச்சு, இப்போ ஹைவே ஆயிடுச்சு. கொஞ்சம் ஹெல்மெட்லாம் ப்ராப்பராக போடுங்க, வைங்க. எல்லாம் ஹைவேல 80க்கு மேலே தான் போவாங்க வருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்க, கேர்ஃபுல்லாக போங்க வாங்க. நண்பர்கள் அனைவரும் வந்து பார்த்து ரைட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சா விளாகில் பேசுகிறதே வரமாட்டேங்குது. முதல்ல மைக்கெலாம் கரெக்டாக இருக்கா, என்ன ஏது ஒன்றும் தெரியலை வேறு. அதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செல்வாபுரம் செக் பண்ணணும். அந்த ஹைவே போட்டாச்சுன்னா அதுலேயும் சல்லுன்னு போயிடலாம். அது என்ன ஜாயின் பண்ணல அதுக்கும். மலை மேலே ஒரு முருகன் கோவில். ஓகே, சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி மலைனா இப்போ அடிக்கிற வெயிலில் இப்போ போக முடியாது. நம்ம போகணும்னா கொஞ்சம் கூலிங் ஏரியாவாக போகணுன்ட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரைடில் வந்து மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் டென்ட்டு போட முடியுதோ அங்கெல்லாம் வந்து டென்ட்டு ஸ்டே தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சோலோவாக போகையிலே டென்ட்டு ஸ்டே போடுவோம். இப்போ பில்லியன் வேறு வராப்புல தம்பி இருக்கிறதுனால ஃப்ரீயாக அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே அப்படியே டென்ட்டு ஸ்டே போட்டு நல்லா ஜாலியாக அந்த ரைடை வந்து என்ஜாய் பண்ணலாம்னு இருக்கேன். பார்ப்போம். டயர் வேறு மாற்றிடுவோம். நம்ம ஆர்ஆருக்கு டயர் எப்போ மாற்ற போகிறோம்னா இப்போ வந்து 23,635 வந்திருக்கு. இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்களே, 50-55 கிலோமீட்டர் இருக்கும் ஒட்டஞ்சத்திரம். அவ்வளோதான் வரும், அதுக்குள்ளே தான் வரும். அவ்வளோ போனாலும் என்ன ஒரு 23,700 நம்ம இது பண்ணோம். ஓகே, நான் நியர்பை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆத்தூர் ஹிடன் ஃபால்ஸ் போனோம்னு சொன்னோம்ல, இந்த இதில் வந்து லெஃப்ட்டு போய் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் காட்டுது. இதில் வந்து லெஃப்ட்டு போயிட்டு மறுபடியும் ரைட்டு போய் அந்த 2 கிலோமீட்டர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்ரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் போகலாம். ஆனால் இப்போ வந்து ஃபுல் ட்ரையாக இருக்குது. எங்கேயுமே வந்து வாட்டர் சோர்ஸுன்றதுக்கே வேலையே இல்லை. ஏன்னு கேட்டால் செம்ம ஹாட்டாக இருக்குது. வெயில் வந்து இங்கெல்லாம் வந்து எத்தனை டிகிரினே இல்லை, அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டு இருக்கு, போட்டு கொலையாக கொண்டுக்கிட்டு இருக்கு. செம்ம அனலாக இருக்குது. ஒரு ஈரப்பசம் கூட எங்கேயும் இல்லை. மலைகள்லாம் வந்து அங்கங்கே காட்டு தீ வேறு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் காட்டு தீயை தவிர்க்கணும். வந்து ஹில்ஸுகளில் ரைடு பண்ணுறவங்க, ஹில்ஸில் டிரைவிங்கில் போகிறவங்க வர்றவங்க, ஹில்ஸை கிராஸ் பண்ணுற மக்கள் யாரும் வந்து சிகரெட்டோ ஏதோ பிடிச்சிட்டு கீழே போடாதீங்க. இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு வந்து பயங்கரமாக தீ பிடிக்கும். ஸோ வந்து மரங்கள்னால் பாதுகாக்கணும். அதனால் வந்து யாரும் இந்த தவறுகள்லாம் செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கங்கே காட்டுத்தீ பிடிச்சி எரிஞ்சு ஏகப்பட்ட மரங்கள் வந்து நாசமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ வரையில் கூட ரைட் சைடில் உள்ள ஒரு மலையில் வந்து சின்ன மலை தான், ஆனால் ஃபுல்லாக பிடிச்சி ஃபயராகி எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. எங்கேயுமே ஃபுல்லாக வந்து காஞ்சிருச்சு பாருங்கள். எங்கேயுமே பசுமையை வந்து பார்க்கவே முடியலை.
அந்த அளவுக்கு போயிருச்சு. ஒரு இடத்துல கூட பசுமையாக இல்லை பாருங்க. இங்கெல்லாம் ஒரு சம்டைமில் வரும்போது நல்ல பசுமையாக இருக்கும். இந்த ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணவே சூப்பராக இருக்கும். ரைடு போகணுன்னாலே ஆசையாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் இப்போ வந்து ரொம்ப ட்ரையாக கிடக்கு பாருங்க. இந்த பகுதியில் உள்ள மலைகள் ஃபுல்லாமே ரொம்ப ட்ரையாக கிடக்கு. அதனால் வந்து முடிஞ்ச அளவு நம்மளால் முடிஞ்ச அளவு மரங்களெல்லாம் பாதுகாக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து கடைக்கு பக்கத்தில் ரீச் ஆயாச்சு. செல்வா ப்ரோ கடைக்கு பக்கத்தில். கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டஞ்சத்திரம் டு கோயம்புத்தூர் தாராபுரம் மெயின் ரோட்டில் வந்து பழனி ஹைவே பிரிகிற இடத்துக்கிட்ட கொஞ்சம் ஒரு 50 மீட்டர் முன்னாடி இருக்குது. இதுதான் கடை. கடைலாம் பயங்கரமாக இருக்குது. நான் அவர்கிட்ட என்ன கேட்கல, பழைய கடைக்கு வரோம் இல்லை இந்த கடைக்கான்னு பார்ப்போம். உள்ளே போய் கேட்டு பார்ப்போம், இங்கே இருக்காரா இங்கே இருக்காரான்னு. ஆனால் அவர் இங்கே இல்லை, பேசிட்டேன். ஃப்ரெண்டு தான் இருக்காப்புல. சரி, பாட்டு என்னென்னு பாட்டு பேசுகிறாங்க பார்ப்போம். எதில் முட்டினான்னு தெரியலையே. ஆப்போசிட் வண்டி ஒன்றத்தை கூட காணோம். ஐயா டீசல் புல்லட்டு அருமையாக தெளிவாக வச்சுருக்காரு. சூப்பர் ஐயா, வண்டி சூப்பர், வண்டி சூப்பர். டீசல் புல்லட் கிடைக்கவே கிடைக்காது, நல்லா வச்சுருக்கீங்க. சும்மா எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுங்க, எல்லாம் ஓப்பன்லாம் இருக்கு. க்ரோர் கணக்கில் இருந்துச்சுன்னா நாங்கள் ஏன் பைக்கில் சுற்றுறோம்? இது பூரா பணமாக இருந்தால் நாங்கள் பைக்கில் சுற்றவே மாட்டோமே. வீட்டில் படுத்திருக்க மாட்டோமா? ஏசியை போட்டுவிட்டு வீட்டில் தூங்க மாட்டோமா? இந்த அடிக்கிற வெயிலில் ஊரை சுற்றுறோமே. இதை பார்க்குறீங்களா? ஓப்பன் பண்ணுவா, அதான் ஓப்பன் பண்ணுப்பா. இது கேமரா, ஃபேனு. நீங்கள் ஏன் டென்ட்டு போட்டு தூங்கினா ஃபேனு. யூடியூப் சேனல். ம் போகலாமா? ஓப்பன் பண்ணுறா. 10 காசுக்கு பிரயோஜனம் இருக்காது. டிராஃபிக் வியூஸ் ஒன்றும் இல்லை, வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியேன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஏதாவது ஃபன்னாக காமெடியாக ஏதாவது நடக்கிறதில்ல, சமையலா உங்களுக்கு என்ன வருதோ. இல்லை நீங்கள் 2 பேர் பேசிக்கிட்டு நீங்கள் பூரா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை எடுத்து வீடியோவை போட்டு விடுங்க. அவ்வளோதான். இப்போ நாங்களாம் அந்த இப்போ ரன்னிங் எல்லாமே வீடியோக்கு ரெக்கார்டிங் தான். இதை ஏற்றணும்னா ஏற்றுறதுக்கு நீங்கள் ஓகேன்ட்டீங்கன்னா ஆனில் ஏரில் ஏற்றிடுவோம். ஏற்றிடுவா. ஓகே தேங்க்யூ மேம். ஓப்பன் பண்ணிட்டியாப்பா? இந்த லாரிக்காரவங்களாம் ஏன் தான் இப்படி ஹெவி லோடு ஏற்றுவாங்களோ. இவர் மேலே மாட்டிக்கிச்சுவார். வரலாம் மெதுவா, கொஞ்சம் ஸ்லோவா. மேலே கடைசி லைட்டாக பிடிக்குது. லைட்டாக மூவ் பண்ணுங்க, லைட்டாக விடுங்க. வரலாம் மெதுவா. ஆஹா, இன்னும் லைட்டாக பின்னாடி போயிட்டு ரைட்டு உடைச்சு வாங்க. ஓகே ரைட்டு ஃபுல்லாக ஓடிங்க. ஏன்னு கேட்டால் அந்த இது ஒரு மெதுவா ஓல்டைன். டேய் போய் அதை அமைக்கி மட்டும் பிடிச்சிக்கிறியா? கிழிச்சிடும். அந்த ராடு இருக்கு. ஏறி பிடிக்கிறியா?
லைட்டாக இருந்தது அமைக்க போலீஸ்லாம் ஹெல்ப் பண்ணாது. உன்னை தூக்கி ரிவீட் அடிச்சு. சரி நம்ம போவோம். நிறையா பிடிக்குதுடா. அவ்வளோ திம்பம் ஸ்டார்டிங். திம்பம் ஹில்ஸு ஸ்டார்டிங். திம்பம் ஹில்ஸுக்குள்ளே நுழைஞ்சோடனே வந்து யானை, அங்கிட்டு புலி. பார்த்துக்க தம்பி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பின்னாடி உள்ள பையன் தான் புலிக்கு இறையாக போகிறேன்னு நினைக்கிறேன். அவனை இறக்கி விட்டு போவான். ரிட்டன் வரையில் கூப்பிட்டுக்குவான். தம்பி பார்த்துக்க, இந்த மலையத்தையும் ஏறி அங்கிட்டு இறங்கணும். இதை ஏறி அங்கிட்டு இறங்கினா கர்நாடகா. இந்த இப்போ பாதியிலேயே தமிழ்நாடு பார்டர் முடிஞ்சிடும். இதுக்கு அங்கிட்ட நீ ஊர் இல்லை, மேலே போனாத்தான் ஊர். வெரி டேஞ்சரஸ் ஏரியா. என்னடா போட்டிருக்காங்க ரைட்டில்? ஆண்டே ஹில்ஸ் எப்படி இருக்கு? சிறுத்தை கிராசிங் ஜோன். திம்பம் வந்துருச்சு. இதான் தமிழ்நாடு பாட். இந்த மூங்கில உடச்சி போட்டிருக்கிறது பூரா யானை. இப்போ ஏறினதெல்லாம் மேட்ரு இல்லை, இப்போ இங்கிட்ட இறங்கணும் பாரு. யானை எவ்வளோ நிற்கும்னு மட்டும் பாரு. பார்த்து போய்க்கும். நீங்கள் எந்த தோல் மேல் போடுங்க, அப்போ தான் கெத்தாக இருக்கு. சூப்பர். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே பாய். ஓகே ப்ரோ. பாய். கண்டிப்பாக வருவீங்க. நீங்களே வீடியோவில் வருவீங்க. அந்த சேனல் பேர் நேம் பின்னாடி இருக்காருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வீடியோவில் வந்துடுவீங்க. வேறு வழி இல்லை. இன்றைக்கி அடுத்த ஆளுக்கு கூசுதுனாலும், கண்ணு கூசுதுனாலும் இன்றைக்கி வேறு ஆப்ஷனே இல்லை. ரைட்டை போட்டு போனால் தான். ஏன்னா அந்த கடையிலே ஒருத்தர் சொல்லிட்டாரு, பார்த்து போங்க ஓரத்தில் யானை நிற்கிது அப்படின்ட்டாரு. இன்னொரு லாரிக்கார் இப்போ வந்தாராம். அவரை வந்து விரட்டிருச்சான். விரட்டும் ஒரு வண்டி ஜன்னல்கள்லாம் சாத்திட்டு உள்ளே கிளாஸெல்லாம் ஏற்றி விட்டுட்டு உள்ளே உட்காந்துட்டேன். போனோன்னு தான் அப்புறம் வந்தேன் அப்படின்ட்டாரு. ஸோ கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க டீ கடையில். ஸோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்த்து போகணும், ரொம்பவே கேர்ஃபுல்லாக போகணும். ரொம்ப டேஞ்சரஸாக நிற்கிதான், கோவமாக நிற்கிதான். என்னன்னு தெரில. இந்த போர்டெல்லாம் வந்து யானை தான் உடச்சி போட்டிருக்கும் போருக்கு. ஹெல்மெட் வைசர் புதுசு, அதனால் தெளிவாக இருக்குது. ஒரு நாள் நம்ம வைசர் இல்லாமலே ஓட்டினோம், ரொம்ப சிரமம். அப்போ அதுக்கு முன்னாடியே யானை எங்கனையாக நிற்கிது. போச்சு வண்டி இணைன்னு பார்த்து பிரேக் டவுனு. பாவம். தமிழ்நாடு எல்லை முடிவு. சரி அங்கே பாரு, அங்கே பாரு, முன்னாடி பாரு. அதான் போது பாருங்க. டேய் இவனை பாரு, ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். போச்சுடா, அங்கிட்டு வர பார்க்குதுடா. டக்கு புக்குன்னு போக பார்ப்பாங்களா? டேய் பேக்கை நல்லா வச்சுக்கடா. அது வந்துட்டு திரும்ப இங்கிட்டு வர்றதுக்கு ஒரு பார்வை பார்த்துச்சு பத்தியா? நான் தான் ஒரே தட்டிட்டு ஏதாவது கேப்புக்குள்ளே பூந்து போயிடுவோம் அப்படின்னு. அதான் ஒத்தையானே இருந்தால் தான் டேஞ்சர். போன தடவை திம்பம் வந்து யானை பார்க்க முடியலை, பந்திப்பூர் போய் யானை பார்க்க முடியலை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து யானையை பார்க்கன்றதுக்காகவே இந்த டயத்தை சூஸ் பண்ணி வந்தேன்.
இவனுக்கு வழி விட்டாலும் போக மாட்டேங்கிறான். அவன் வேற ஓரம் கட்டி நிற்கிறான். யானை வருதா பூனை வருதா புண்ணாக்கு வருதான்னு தெரியல. போடாண்ணா போடு. முன்னாடி போய் யானை கீனைய போய் பாரு. எனக்கு அங்கேரு தெரியுதா சிறுத்தை? சிறுத்தடா இங்க பாரு. காட்டெருமை. இதான் கர்நாடகா பார்டரு. ஒரு வழியாக டயர்லாம் மாற்றி முடிச்சு திம்பம் வழியாக ஏறி இறங்கி மைசூர் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மைசூர் பேலஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே கூருக்கு கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேலஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.